ஏன்னா ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்போம். ஏன்னா நாங்கள் முதல்ல வாக்களிக்க கேட்ட வந்த அன்னைக்கு எப்படி இருந்தோமோ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்போம். இந்த அமைச்சர், எம்எல்ஏ இதெல்லாம் தாண்டி முதல்ல ஒரு வருஷத்துக்குள்ள 6 மாசம் எப்படி இருந்தோமோ அப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்போம். அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் உங்களுக்கு வாக்களிக்க வந்தப்போ கேட்டேன், ஓட்டு கேட்க வந்தப்போ கேட்டேன், அது மாதிரி சொல்றப்ப சொன்னேன், நீங்க கடைசி வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம், உங்க கூட தான் இருப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம திருப்பங்குளத்துல இருக்க எல்லா தொகுதியிலையும் சுத்தி வந்து வாக்கு கேட்டோம். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து ஒவ்வொரு வீடுகள், நான் எல்லா வீட்டுக்கு வந்திருக்கேன், ஓட்டு கேட்க வரப்ப எல்லா வீட்டுக்கு வந்திருக்கேன். எல்லா வீட்டுக்கு வர்றப்பையும் எல்லாம் சிரிச்ச முகத்தோட அன்னைக்கே வந்து 100% உங்களுக்காக ஓட்டு போடுவோம்னு சொன்ன ஏரியா இது. உங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் சொல்றாங்க என்கிட்ட வந்து, இல்லைங்க நாங்க முன்னாடிலாம் அமைச்சர் இருந்தாங்க, அதெல்லாம் நமக்கு இல்லை. முன்னாடி அமைச்சர் மூர்த்தி எப்படி இருந்தாரோ, இல்ல முன்னாடி இருந்து எம்எல்ஏ எப்படி இருந்தாரோ, முன்னாடி பாங்க செல்லூர் ராஜுன்னு ஒரு அமைச்சர் இருந்திருப்பாருங்க, மற்ற அமைச்சர்லாம் இருந்திருப்பாங்க. அதுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம். நாங்க உங்க கூட தான் இருக்கோம். அந்த அமைச்சர் அதெல்லாம் இல்லை, உங்க கூட தான் இருக்கும். நீங்க எல்லாம் வாக்களிச்சுதான் அண்ணன் விஜய் வந்திருக்கிறார். அவருக்காக தான் நீங்க வாக்களிச்சீங்க. யாரு பேரும் தெரியாது, எந்த எம்எல்ஏ பேரும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாம நீங்க வாக்களிச்சீங்க. உங்களுக்காக கடைசி வரைக்கும் பணியாற்றுவோம். இதுக்கு முன்னாடி மாநகராட்சியில நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த மாநகராட்சியில் இருக்க கவுன்சிலர் யாருக்கா தெரியுமா? யாரு கவுன்சிலர் இன்னும் தெரிஞ்சிருக்காரு. 5 வருஷம் முடிய போகுது. ஆனா கவுன்சிலர் கூட்டத்துல, மாமன்ற கூட்டத்துல போனா என்னைய பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நான் 10 கோடி 20 கோடி சம்பாதிச்சுட்டேன்னு சொல்லிட்டேன். நான் பொய்யா சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். ஏதாவது ஒரு கவுன்சிலர் வந்து, ஆமாங்க நீங்க எனக்கு சொல்றதுங்க தப்பு, நான் சொத்து பட்டியலிடம் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சிலர், ஒரு ரோசமுள்ள ஒரு கவுன்சிலர், திமுக இருக்க கவுன்சிலர் ஒருத்தர் வந்து வெளியிட சொல்லுங்க. நம்ம தான் சொல்றோம்ல, நீ 10 கோடி 15 கோடி சம்பாதிச்சிட்டீங்க, உங்க மேயர் 300 கோடி சம்பாதிச்சிட்டாங்க, மேயர் கணவர் கைது செய்யப்பட்டாரு, அதுக்கப்புறம் மேயரை மாத்தாங்க, இதெல்லாம் நாங்க சொல்லிட்டோம்ல. அப்ப நீங்க தைரியமா இருந்து சொல்ல வேண்டியதானே? அதை சொல்றதுக்கு ஒரு ஆள் கொடுத்துருங்க. கடந்த ஒரு வாரமா பார்த்திருப்பீங்க, திமுக போன வாரம் வந்து உதயநிதிக்கு வந்து எதுவுமே தெரியல. உதயநிதி வந்து அந்த கட்சியில் இருக்கிற அந்த கட்சி நிர்வாகிகளுக்கே அவருக்கு வந்து தைரியம் இருக்கா, அவர் வந்து அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகளே வந்து அவரை தலைவராக ஏத்துக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு வாரமா வளைச்சு எல்லா திமுக காரங்களும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சுத்தி வர்றாங்களே தவிர்த்து இது வரைக்கும் நம்ம கேட்ட கேள்விக்கு விடையில்லை. ஒருத்தர் எப்படி தலைவனாகணும்? இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அண்ணன் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து முதல்வராகணும்னு நிப்பாட்டிருக்காங்க. தலைவர் இங்கிருந்து உருவாகணும். உங்க கட்சியில நீங்க எல்லாம் பேசுறீங்க, பிறப்பால் ஒருவர் வந்து முதல்வராகவும் முடியாது, பிறப்பால் ஒருவர் தலைவராகவும் முடியாது. நீங்க உங்க தாத்தா இருந்தாரு, சரி, உங்க அப்பா உருவாக்குனார், கடைசி வரைக்கும் உங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவரானாரா? இல்ல. அப்புறம் நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து உங்களை தலைவராகினா நீங்க ஆக முடியுமா? எதிர்கட்சி தலைவராகினா எதிர்கட்சி தலைவர் வேலை என்னன்னு கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உதயநிதிக்கு வந்து யோசனையும் இல்லை, சிந்தனையும் இல்லை. நான் கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் வச்சு உதயநிதியா இல்ல அதுக்கு அடுத்து இருக்கிற சகோதரி கனிமொழியா 2 பேரையும் வச்சு உங்க கட்சியை திமுகவை வழிநடத்த யாருக்கு அருகதை இருக்குது? இதுல யாரு சரியான வகையில அந்த திமுக வழிநடத்தணும்? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதுக்கு யாரும் பதில் சொல்லுங்க. ஏன்னா ஒரு கட்சியை வழிநடத்தணும், அது தெரியும். அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, அதுக்காக ஒரு மரியாதை இருக்குல்ல. அண்ணா வந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து ஆரம்பிச்ச கட்சி அந்த கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த கட்சியை வழிநடத்தணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உதயநிதிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். அதுக்கு இன்ன வரைக்கும் வழி இல்லை. ஏன்னா ஒரு 2-3 பேர் வந்து திமுக எம்எல்ஏ, திமுக சிட்டிங் எம்எல்ஏ வந்து ஏர்போர்ட்ல பார்த்து என்ன சொல்றாரு, சார் நீங்க நல்லா தான் கேட்டீங்க, ரொம்ப தெளிவா கேட்டீங்க, உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்டீங்க. உண்மை. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல மாப்பிளையும் பையனும் சேர்ந்து அடிச்ச கூத்துலதான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. எந்த இடத்துலயும் வேட்பாளர் ஒழுங்கா போடல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கட்சி நமக்கு கண்ட்ரோல் வரணும்னு மாப்பிளையும் பையனும் சேர்ந்து அடிச்ச கூத்து தான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. மாப்பிள்ளை அவருக்கு தேவையான ஆளுலாம் கேண்டிடேட் போட்டாரு. தாம்பரத்துல எஸ்.ஆர். ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெயிக்கிற கேண்டிடேட். அவரை விட்டுட்டு மாப்பிளையும் பையனும் மாத்தி ஒருத்தர் கொடுத்தாங்க. பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜெயிக்கிற கேண்டிடேட் கருணாநிதினு ஒருத்தர் இருந்தாரு. அவரை விட்டுட்டு அதை கொண்டு போய் கூட்டணி ஆச்சு. அங்க கூட்டணி ஆச்சுக்கு அந்த கட்சிக்கு அங்க ஆளே இல்லை, அதை போய் கூட்டணி கொடுத்தாங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அப்பா ஆள் வரக்கூடாது, மாப்பிள்ளை ஆள் வரக்கூடாது, பையன் ஆள் வரக்கூடாது, இவங்க 3 பேர் சேர்ந்து அடிச்ச கூத்துல தான் கட்சி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்கிறாங்க.
என்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு இவங்க 2 பேரும் செஞ்ச வேலையெல்லாம் கட்சி இந்த நிலைமை வந்து நல்லா தெளிவா கேட்டீங்க. நான் கேட்ட கேள்வி திமுக காரர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எப்போ வாக்கெடுப்பு வரும், திமுக ஒன்றிய நகரம் பகுதி எல்லாரையும் கூப்பிட்டு கிளை நிர்வாகி வரைக்கும் கூப்பிட்டு உதயநிதியா சகோதரி கனிமொழியா வாக்கெடுப்பு எப்போ வரும்னு திமுக நிர்வாகிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த முக்கியத்துவம் கட்சி முழுவதும் இன்னைக்கு அதிருப்தி. இன்னைக்கு அந்த கட்சிக்கு இவ்வளவு ஒரு அதிருப்திக்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜிக்கு அந்த மொத்த குடும்பமும் ஏன்னா பணம் கொண்டு வந்து கொட்டுறான்னு சொல்லி செந்தில் பாலாஜி கொடுத்த முக்கியத்துவம் இன்னைக்கு இந்த கட்சி இவ்வளவு அசிங்கப்பட்டு போயிருக்கு. அது இல்லாம மாப்பிள்ளை கூட இருக்கிற 5 நண்பர்கள், பையன் கொடுக்குற 5 நண்பர்கள், ரத்தீஷ் கித்தீஷ் அங்கிட்டு இருக்கிற நண்பர்கள் இங்கிட்ட எல்லாம் சேர்ந்து அடிச்ச கூத்து தான் இன்னைக்கு மொத்த வசூல். கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. யார் அந்த போன கவர்மெண்ட் 5 வருஷம் கவர்மெண்ட்டை யாரு வழி நடத்துனது எல்லாம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை கொடுக்குற 5 பேரும், பையன் கொடுக்குற 5 பேரும். 5 பேருக்கு அரசியலும் தெரியாது, கட்சியும் தெரியாது, கவர்மெண்ட்டும் தெரியாது, எதுவும் தெரியாது, அண்ணாவும் தெரியாது, பெரியாரும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா மொத்த கவர்மெண்ட்டையும் வழி நடத்துன அவங்க தான். அப்ப நடந்த ரைடப்பையும் ஆள் எஸ்கேப்பு, இந்த ரத்தீஷ் கித்தீஷ்ல அப்பயும் எஸ்கேப்பு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டோன்னு மாப்பிள்ளை கொடுக்குற பையன் கொடுக்குற நண்பர்கள் எல்லாம் எஸ்கேப். யாரு ஊர்லயே இல்லை. அடுத்து செந்தில் பாலாஜி 2 நாள் ஆஜராகல. இதெல்லாம் இவங்க செஞ்ச கூத்து மக்களிடம் கொள்ளையெடுத்த பணங்கள் கொஞ்சம் லட்சம் இல்லை, பல லட்சம் கோடி. இனிமேல் அதெல்லாம் நடக்காது. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறாரு அண்ணன் விஜய் அவர்கள். மக்களுக்கு மட்டும்தான் பயந்து வேலை செஞ்சுட்டு. ஒவ்வொரு தடையும் ஊருக்கு வர்றப்பையும் இந்த மக்களை பார்க்குறப்ப, இந்த குழந்தைகள்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு அந்த பயமும் இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறோம், இந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய போறோம், இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு எப்படி செய்ய போறோம். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் விஷயம் தான் உடனே அதில் கவனம் சேர்த்து தேவையான பாதுகாப்பு சேர்த்து மக்களை பார்த்து மட்டுமே பயந்து மக்களுக்காக மட்டுமே பணியாற்றிட்டு வர நம்மளுடைய முதல்வர்களும் உங்க அண்ணன் விஜய் அவர். அவர் தான் அடுத்த 30-40 வருஷத்திற்கு முதல்வராக இருந்து தமிழகம் முழுவதும் செய்வார். இந்த ரியாக்ஷன்லாம் அடுத்த 2 வருஷத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் ஊழல் இல்லை. எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் 5 பைசா யாரும் வாங்குறது இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிஸ்டம் மாறும். உங்களுக்கு அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். ஆனால் அதை மாற்றுறதுக்கு தான் முழு நேரமும் பணியாற்றிட்டு இருக்கோம். உங்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் இருக்கும். மதுரை ஃபுல்லா நம்ம மாநகராட்சியில தேவையான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். கழிவுநீர் கால்வாய்கள் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் கழிவுநீர்கள் இல்லை, கழிவுநீர் கால்வாய் முக்கியம். அதுக்கு தேவையான அனைத்து ப்ரொபோசலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் அதை எடுப்போம். அது 2-3 வருஷம் ஆகும் கழிவுநீர் கால்வாய் நம்ம ஆரம்பிச்சோம்னா முடிக்கிறது. ஆனா கண்டிப்பா அதை ஆரம்பிச்சு முடிப்போம். மதுரை முழுவதும் ப்ராப்பரான கழிவுநீர் கால்வாய் சிஸ்டம் கொண்டு வந்து முடிப்போம். அது இல்லாமல் குடிநீர்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். இத்தனை வருஷம் இவங்க எதெல்லாம் செய்யலையோ அனைத்தையும் நம்ம செஞ்சு முடிப்போம். உங்களுக்காக தான் வேலை பார்ப்போம். எந்த தயக்கம் வேண்டாம். இங்கதான் இருப்போம், உங்க கூட தான் இருப்போம். உங்க அண்ணன் விஜய் அவர்கள் அவர் அங்க சிஎம்மா இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை உங்களுக்காக உங்க கூட வந்து நாங்கள் செஞ்சு 3 மாசத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க எப்படி வந்தோம் அப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்போம். அதான் எந்த டிஃபரன்ஸ் வேணாம். உங்களுக்கு என்ன தேவைனாலும் உடனே வந்து கேளுங்க. வெள்ளி சனினாலே நான் இங்கே தான் இருப்பேன், தொகுதியை தான் இருப்பேன். எதுனாலும் நீங்க எங்களுடைய நிர்வாகிகளே சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்களே சொல்லிடலாம், நீங்களே நேரடியாக வரலாம். எதுனாலும் கூப்பிடுங்க. எந்த பிரச்சனையும் வேண்டாம். இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, உடனே சொல்லிட்டோம். இந்த ஏரியால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஒயின் ஷாப்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு, குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய சொல்றது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது உங்க கவர்மெண்ட். நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண கவர்மெண்ட். உங்க அண்ணன் விஜய் தான் முதலமைச்சராக இருக்காரு. அதனால தைரியமா சொல்லுங்க, இது உங்க கவர்மெண்ட். உங்களுக்காக ரியாக்ட் பண்ணலன்னா வேற யாருக்காக ரியாக்ட் பண்ணாது, உங்களுக்காக தான் ரியாக்ட் பண்ணும். நீங்க உங்களுக்கு வேண்டாம்னு என்ன நினைச்சீங்களோ அது வேண்டாம். உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வேணும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா திட்டங்களும் செயல்படுத்த ஆரம்பிக்கும். உங்களுடைய கவர்மெண்ட் எந்த தயக்கம் இல்லாமல் வாங்க. இங்க கூட உங்களுக்கு எந்த கேப்பும் வேணாம். இந்த அமைச்சர் எம்எல்ஏ இதெல்லாம் உங்க கூட தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு இது உங்க அரசு, உங்களுடைய அண்ணனுடைய அரசு. மீண்டும் உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா பசங்க இதுக்கு மேலே தாங்க மாட்டாங்க. இதுக்கு மேலே எல்லாம் தயாராகி நிற்கிறாங்க. பசங்க இதுக்கு மேலே தாங்க மாட்டாங்க. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.